வணக்கம் நண்பர்களே. வருகின்ற புத்தாண்டு 2026 பிப்ரவரி 7, 8 ஆகிய தினங்களில் சென்னையில் போஸ்ட் மாடர்னிசம் குறித்த ஒரு பயிலரங்கை நடத்துகிறோம். பயிலரங்கை என்று சொன்னால் 2 நாள் 3 நாள் வகுப்புகள் என்று அர்த்தம். போஸ்ட் மாடர்னிசம் என்பது பின் நவீனத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன போஸ்ட் மாடர்னிசம், அது என்ன பின் நவீனத்துவம் என்று கேட்பவர்களுக்காக விளக்கமாக ஏற்கனவே ஒரு காணொளி ஒன்று நம்முடைய சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் சிறு காலங்களுக்கு முன்னால். நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா அது தெரியும். மேலும் குறிப்பிட்ட போஸ்ட் மாடர்ன் ஃபிலாசபர்ஸ் ஜாக்ஸ் டெரிடா, அப்புறம் ஃபூக்கோ, இவர்கள் இருவரை பற்றியும் கூட காணொளிகள் நாம் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபிலாசபியாக இன்று பார்க்கப்படுகிறது. மேற்கத்திய தத்துவ ஞானம் என்பது அக்காலகட்டம், அதாவது சாக்ரட்டிஸ் காலம் தொட்டு உருவாக்கப்பட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகள் கட்டமைக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதற்குள்ளாக பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. என்றாலும் இந்த 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு வாக்கிலே ரீசனிங் தான், பகுத்தறிவின் மூலமாகத்தான் இந்த மனிதகுலம் உய்வடைய முறையும் என்ற ஒரு கோட்பாடானது வலுப்பெற்று வந்தது. அதன் விளைவாக தோன்றியதுதான் அறிவியல் முன்னேற்றங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் எல்லாம். இந்த அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ச்சி அடையும் பொழுது மனிதனுடைய பகுத்தறிவு தான் அதனுடைய அடிப்படை. எனவே நாம் இதன் அடிப்படையில் தான் இந்த உலக சமுதாயத்தையே கொண்டு செல்ல வேண்டும் என்ற தத்துவத்தை மாடர்னிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைத்தார்கள். ரெனே டேகார்ட்ஸ்லேருந்து தொடங்குது மாடர்னிசம். ஃபாதர் ஆஃப் மாடர்னிசம் என்று அவரை சொல்லுவார்கள். பிறகு நம்ம லாஜிக்கலாக அப்படி திங்க் பண்ணோம், பகுத்தறிவோடு எப்படி திங்க் பண்ணோம், அப்படியெல்லாம் உருவாக்கினாங்க. ஆனால் என்ன நிகழ்ந்தது என்று பார்த்தால், இதனுடைய உச்சகட்டமாக உலக போர்கள் தோன்றின, ஆயுதங்கள் சொஃபிஸ்டிகேட்டடாக டெவலப் ஆக தொடங்கின, பல்வேறு உயிர்கள் ஆட்டம் பாம்புக்கு பலியாகின. இப்படி அறிவியல் வளர்ச்சி என்பது மனித குலத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு புறம் பங்களிப்பை செய்தாலும், மறுபுறம் பார்த்திங்கன்னா மனிதகுலம் அழிவதற்கான வழிகாட்டுதல்களை இது கொடுக்குது. இன்னைக்கு கூட என்ன நடக்கும் தெரியாத ஒரு சூழல் தான் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இதனுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அது நவீனத்துவம் தான். எல்லாத்தையும் லாஜிக்கலாக, எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக, எல்லாத்தையும் ஒழுங்குமுறைப்படி செய்வதனால் ஏற்பட்ட விளைவு தான் இது என்று சொல்லி புதிய தத்துவ விளக்கங்களை கொடுக்க முன் வந்தவர்கள் தான் போஸ்ட் மாடர்னிஸ்ட். போஸ்ட் மாடர்னிசம் என்பது முதல்ல கலைப்பரப்புகளில் தொடங்கியது. கட்டடக்கலைகளில் ஏன் கட்டடம் இப்படித்தான் இருக்கணும், வளைஞ்சு இளைஞ்சி ஏறக்கூடாதுன்னு பண்ணாங்க. ஸோ கட்டடக்கலையில் ஆரம்பித்து, ஓவியக்கலையில் ஆரம்பித்து, வெவ்வேறு கலை படைப்புகளை அதை உருவ மாற்றம் செய்து உள்ளடக்கம் குறித்தும் கேள்விகளை எழுப்பியதுதான் பின்னவீனத்துவம். பின்னவீனத்துவம் ஒற்றை பரிமாணம் கொண்ட ஒரு பேருண்மை ஏற்பதில்லை. ஒரு சப்ஜெக்டிவிட்டி, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்குது, ஒரு உண்மையை தேடும் சுபாவம் இருக்குது. இவற்றுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்வது தான் பின்னவீனத்துவம். இந்த வகையில் பார்த்தாக்க பத்ரிலாட் என்பவர் இருக்கிறார், இன்னொருத்தர் பார்த் என்றவர் வராரு. இதில் தான் ஒரு எழுத்தாளன் படைத்த பின் எழுத்தாளன் இறந்து போகிறான், த ஆத்தர் இஸ் டெட், டெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாவற்றையுமே கட்டுடைத்து பார்க்கின்ற ஒரு தத்துவத்தை கொடுத்தவர் தான் டெரிடா. இந்த கட்டுடைப்பு என்ற ஒரு மெத்தடாலஜியை கொடுக்குறாங்க அவங்க. அது ஒரு ஐடியாலஜின்றதை விட போஸ்ட் மாடர்னிசம் ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதன் மூலமாக நாம் மூளைக்கு ஒரு புதிய கோணத்திலே விஷயங்களை பார்க்கின்ற ஒரு சக்தி எனது கிடைக்கிறது. இந்த உலகம் அனைத்தும் ஒற்றை பேருண்மையில் அல்ல, அது பல்வேறு விதமான சக்திகளால் இயங்குகிறது, பல்வேறு விதமான உறவுகளால் நிலை கொள்கிறது என்றெல்லாம் புரிய வைக்கின்ற ஒரு கோட்பாடு தான் பின்னவீனத்துவம். மிகவும் ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விகளை எழுப்புகிறார்கள். இதுவரை நாம் பார்த்திராத கோணங்களிலெல்லாம் பிரச்சனைகளை பார்க்க வைக்கிறார்கள் பின்னவீனத்துவவாதிகள். ஆனால் அதில் சில ஆபத்துக்களும் இருக்கின்றன. இப்படியாக பல்வேறு சுவாரஸ்யமான தத்துவார்த்தமான நமது வாழ்க்கை குறித்தும் தொடர்பு கொண்ட விஷயங்களை பின்னவீனத்துவம் விரிவாக பேசுகிறது. இது குறித்தெல்லாம் விளக்குவதற்காகத்தான் சென்னையிலே பயிலரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இதற்கான கட்டணமாக 1700 ரூபாய் 2 நாளைக்கு சேர்த்து வாங்குகிறோம். அதற்கான உணவு, தேநீர் வழங்கப்படும். கண்டிப்பாக இருக்கும் இடம், தங்குற இடம் கொடுக்கறது எங்களால் இயலாது. கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க நாங்கள் நம்புகிறோம். கவிக்கோ மன்றம் மயிலாப்பூரில் இருக்கிறது.
அங்குதான் இந்த நிகழ்வும் நடைபெறவிருக்கிறது. வாருங்கள், சென்னையில் சந்திப்போம்.